ஹலோ எவ்ரிவன். ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இந்த ட்ரெண்டெல்லாம் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ஹெரட்டின் அண்ட் போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங்கிற சைட் எஃபெக்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு வந்தது தான் இந்த ஹெரட்டின், போட்டாக்ஸ். இதில் எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம்னு பார்ப்போம். இந்த 2 ட்ரீட்மெண்ட்டில் யாருக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி விளக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ரொம்ப நாளாக ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ பார்க்கலாம். ஹேர் இஸ் மேட் அப் ஆஃப் கெராட்டின். கெராட்டின் தான் ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனை தான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் யார் செய்யலாம்னு பார்த்தா, யார்ட்ட முடியல வந்து ஹேர் வந்து டேமேஜாக, ட்ரையாக, ஃப்ரிஸியாக இருக்கிறவங்க வந்து இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறதால ஹேருக்கு வந்து ஒரு ஷைன் வந்து க்ரியேட் ஆகும். டல்னஸ் வந்து குறைஞ்சி ஹெல்த்தியான ஒரு ஹேரை வந்து பார்க்கலாம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஹேருக்கு மேலே இது வந்து ஒரு கோட்டிங்காக தான் அப்ளை பண்ணப்படுது. ஸோ இந்த கோட்டிங்கால் அந்த ஹேர்ந்த சர்ஃபேஸில் இருக்கிற டேமேஜ் பார்ட் வந்து ப்ரோட்டீனால் ஃபில் ஆகி இந்த ட்ரை ஃப்ரிஸி வந்து கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு பறக்கிற ஹேர் வேண்டாம், ஷீக்கான லுக் தான் வேணும்னு சொல்கிறவங்க வந்து கெராட்டினை வந்து தாராளமாக கெராட்டின் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளலாம். இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து 3 to 6 மந்த் வந்து ஸ்டே ஆகிருக்கும். நாங்கள் ஒரு பார்லரில் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் செய்யக்க அவங்க யூஸ் பண்ணுற அவங்க வந்து ஒரு ஷாம்பு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் லாங் ஸ்டே வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கெராட்டின் இஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட், பட் யூ ஆர் ஃபேஸிங் வித் ஹேர் ஃபால். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஃபால் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்து, அது என்ன ரீசனுக்காகவும் அந்த ஹேர் ஃபால் வந்திருக்கலாம், அந்த ஹேர் ஃபாலுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனதுக்கு பிறகு நீங்கள் போய் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கெராட்டின் வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து யார் எடுத்துக்கொள்ளணுமெண்டா, ட்ரையாக, ஃப்ரிஸியாக, டேமேஜாக இருக்கிறவங்க, ரொம்ப ஹேர் வந்து தின்னாக இருக்கிறவங்க வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து போட்டாக்ஸ். ஹேருக்கு யூஸ் பண்ணுற போட்டாக்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற போட்டாக்ஸ் இல்லை. இதோட நேம் தான் போட்டாக்ஸ். இவங்க சொல்கிற போட்டாக்ஸ் என்னென்னா, இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, ஹேர் ஸ்டாண்ட்ஸ், எங்களோட தலைமுடி அந்த சர்ஃபேஸில் வந்து மல்டிவிட்டமின் சிரத்தை வந்து அப்ளை பண்ணி சீல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி. இது வந்து உங்களோட ஹேர் பொண்டை எஃபெக்ட் பண்ணாததால் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும். இது ஹேர் ஸ்டாண்ட்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுறதால இதோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் லிஃப்டாக தான் இருக்கும். இப்போ எப்படி என்ன கெராட்டின் வந்து 3 to 6 மந்த் இருக்குமாண்டா, இது 4 months அப்படித்தான் இதோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஹேர் வந்து எடுத்துக்கொள்ளலாமண்டா, ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறவங்க, அடுத்தது எனக்கு ஓரளவு ஸ்ட்ரைட்னிங்காக ஹேர் வந்து இருந்தால் காணுமென்னு சொல்கிறவ வந்து இந்த போட்டாக்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த 2 ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து என்னென்ன ஹேர் டைப் இருக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இதில் வந்து இந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும் வந்து நாங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கெராட்டினில் வந்து ஃபார்மால்டிஹைடுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து இல்லாத கெராட்டின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இது வந்து கேன்சரை கோஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டடீஸில் சொல்லினோம். இந்த ஃபார்மால்டிஹைட் ஃப்ரீயான கெராட்டின் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ போட்டாக்ஸை பார்த்தோம்னா இதில் வந்து அந்த கெமிக்கல் இல்லை. இந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ்லேயும் கெராட்டின் வந்து தர ஸ்ட்ரைட்னிங் ஃபீலை வந்து போட்டாக்ஸ் தராது. போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து செய்தால் ஒரு நரிஷாகவும் ஒரு ஹேருக்கு ஹேர் வந்து ரிப்பேர் ஆகும், மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஃபீல் வேணுமெண்டா போட்டாக்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. என்னதான் இருந்தாலும் 2மே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். ஸோ கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் ஆஃப்டர் கேர் சர்வீஸ் வந்து, அதாவது விளக்கமாக சொல்கிறேன்னா, ஷாம்பு கண்டிஷ்னர் பாவிச்சா தான் இது இந்த லாங் ஸ்டே வந்து பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் ஹேர்ந்த க்ரோத் சிரம் அல்லது லீவோன் சிரம் வந்து பாவிக்கிறது வந்து ரொம்ப சேஃப். முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இதில் எல்லாம் கவனமாக இருந்து நீங்கள் போட்டாக்ஸா இல்லை கெராட்டினா 2ல் எது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். ஹேர் ஃபால் இருக்கண்டா ஹேர் ஃபாலை வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ல் உங்களுக்கு பிடிச்ச ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இதில் இருந்து கெராட்டின், போட்டாக்ஸ் 2மே எப்படின்னு கிளியராக இருக்கும். புரிஞ்சுருக்குமான்னு நம்புகிறேன். தேங்க்யூ.